கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக முக்கிய செய்திகள். கடந்த ஆண்டுகளில் தமிழக மக்கள் பட்ட துன்பங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு உழைக்கிற நல்லவர்களை கண்டறிந்து நாட்டை ஒப்படைக்கவும் வலியுறுத்தல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் 4வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் கேப்டன் விஜயகாந்த். வேட்பாளர்களின் வெற்றிக்கு கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தல் பணியில் முழுவீச்சில் ஈடுபடவும் வேண்டுகோள். காஞ்சிபுரம், தென் சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் இன்று தேர்தல் பிரச்சாரம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எழுச்சி உரையாற்றுகிறார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த வாக்குறுதியும் ஜெயலலிதா நிறைவேற்றவில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தல் விதிமுறைகளை தொடர்ந்து மீறும் அதிமுகவினர். பொதுமக்கள் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விரிவான செய்திகள். எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தீய சக்திகளை புறந்தள்ளி பொதுநலத்தோடு மக்களுக்காக உழைக்கின்ற நல்லவர்களை கண்டறிந்து நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சித்திரை திங்கள் முதல் நாளில் துர்முகி தமிழ் புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் தேமுதிக சார்பில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாழ்க்கையின் நியதி என்ற நம்பிக்கையில் கடந்த ஆண்டில் தாம் பட்ட துன்பங்கள் நீங்கி வரும் புத்தாண்டில் நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையில்தான் புத்தாண்டை மகிழ்ச்சியோடு மக்கள் கொண்டாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் தமிழக மக்கள் பட்ட துன்பங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கேப்டன், ஊழலையும் வறுமையையும் ஒழிப்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு ஜாதி மத பேதம் பாராமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைவருக்கும் தொண்டாற்றி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் தமிழக மக்கள் தாங்கள் பட்ட துன்ப துயரங்களுக்கு காரணமான தீய சக்திகளை கண்டறிந்து அவற்றை புறந்தள்ளி தமிழக மக்கள் அனைவரும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு சுயநலம் இல்லாத பொதுநலத்தோடு அவர்களை கண்டறிந்து நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பிறக்கும் புத்தாண்டில் எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ தேமுதிக சார்பில் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் 4வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு பொதுமக்கள் இடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட 104 தொகுதிகளில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஓமலூரில் கழக பொருளாளர் AR இளங்கோவனும், புதுக்கோட்டையில் கழக துணை செயலாளர் ஜாகிர் உசேனும், திருச்சி மேற்கில் திருச்சி மாநகர மாவட்ட கழக துணை செயலாளர் ஜோசப் ஜெரால்ட், கன்னியாகுமரியில் தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் ஆதிலிங்க பெருமாளும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பத்மநாபபுரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர் ஜெகநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். விருகம்பாக்கத்தில் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதியும், சேலம் மேற்கில் அழகாபுரம் மோகன்ராஜும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சீர்காழி தனி தொகுதியில் கழக துணை செயலாளர் உமாநாத்தும், ஆம்பத்தூரில் கழக ஆசிரியர் பட்டதாரிகள் அணி செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் செங்கல்பட்டு தொகுதியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டி முருகேசன், பட்டுக்கோட்டையில் கழக இளைஞர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார், தஞ்சாவூர் தொகுதியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபிரகாஷ்,
கும்பகோணம் தொகுதியில் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பரமசிவம் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை தொகுதியில் நாகை மாவட்ட கழக செயலாளர் அருள் செல்வனும், திட்டக்குடி தனி தொகுதியில் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சபா சசிகுமாரும் போட்டியிடுகின்றனர். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கீதாவும், திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தியும், திருவெற்றியூர் தொகுதியில் ஆறுமுகமும், கொளத்தூரில் மதிவாணனும், வில்லிவாக்கம் தொகுதியில் பாண்டியனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் தனி தொகுதியில் பிரபு, தாம்பரத்தில் செழியன், மதுராந்தகம் தனி தொகுதியில் தென்னரசு, திருவண்ணாமலை தொகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன், கலசப்பாக்கத்தில் நேருவும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம் தொகுதியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன், வேடச்சந்தூர் தொகுதியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலு, கரூரில் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ரவி, திருவெரும்பூர் தொகுதியில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மணச்சநல்லூர் தொகுதியில் திருச்சி வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பாபு, விருதாச்சலம் தொகுதியில் கடலூர் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் முத்துக்குமார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பன்ருட்டியில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிவக்குழுந்து, குறிஞ்சிப்பாடியில் கடலூர் மாவட்ட கழக துணை செயலாளர் பாலமுருகன், திருமங்கலம் தொகுதியில் ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டியில் தேனி மாவட்ட கழக பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, போடிநாயக்கனூர் தொகுதியில் வீரபத்திரன், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தூத்துக்குடி மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆறுமுக நயினார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் தொகுதியில் கழக கலை இலக்கிய அணி துணை செயலாளர் ராஜேந்திரநாதன், நாங்குநேரியில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் மற்றும் ராதாபுரம் தொகுதியில் சிவனன் ஐந்த பெருமாள் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி தொகுதியில் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் பி என் ராஜன், உத்திரமேரூரில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் ராஜேந்திரன், காஞ்சிபுரத்தில் சண்முக சுந்தரம், ஷோலிங்கரில் அரக்கோணம் நகர கழக செயலாளர் மனோகர், ராணிப்பேட்டையில் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நித்யானந்தமும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கீழ் வைத்தியனான்குப்பம் தனி தொகுதியில் பல்லாவரம் நகர மகளிர் அணி செயலாளர் தேவியம்மாள், ஆம்பூரில் வாசு, ஜோலார்பேட்டையில் வேலூர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் பயாஸ் பாஷா, திருப்பத்தூரில் வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஹரிகிருஷ்ணன், வேப்பனஹள்ளியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜ், ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் சந்திரன், செங்கம் தனி தொகுதியில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கலையரசி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் அப்துல்லா சேத், கங்கவெளியில் தனி தொகுதியில் சேலம் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுபா, சேந்தமங்கலம் தனி தொகுதியில் சேந்தமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் சத்யா, பரமத்தி வேலூரில் நாமக்கல் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் முத்துக்குமார், திருச்செங்கோட்டில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் விஜயகமல், குமாரபாளையத்தில் நாமக்கல் மாவட்ட கழக துணை செயலாளர் மாதேஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் பொன் சேர்மன், மொடக்குறிச்சியில் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் ரமேஷ், காங்கேயத்தில் திருப்பூர் மாவட்ட கழக துணை செயலாளர் முத்து வெங்கடேஸ்வரன், பவானியில் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கோபால், ஆந்தியூரில் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா சம்பத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். உதகமண்டலத்தில் டாக்டர் கிங்னார் சிசஸ், சூலூரில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தினகரன், கோவை வடக்கில் மாநகர மாவட்ட கழக பொருளாளர் முருகன், பொள்ளாச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்துக்குமார், நிலக்கோட்டை தனி தொகுதியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் ராமசாமி, குளித்தலையில் ஜெமுனா ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறையில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் கிருஷ்ணகோபால், பெரம்பலூர் தனி தொகுதியில் பெரம்பலூர் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன், வேதாரண்யத்தில் நாகை தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் வைரநாதன், திருவாடனையில் ராமநாதபுரம் மாவட்ட கழக அவைத் தலைவர் மணிமாறன், விருதுநகரில் கழக கேப்டன் மன்ற செயலாளரும் விருதுநகர் மாவட்ட கழக பொறுப்பாளருமான சையத் காஜா ஷெரீப், திருநெல்வேலியில் எஸ் மாடசாமி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும்
தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு கழக வேட்பாளர்களை பொதுமக்களின் பேராதரவை திரட்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம், தென்சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக இணைந்து போட்டியிடுகின்றன. முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் கடந்த 11ஆம் தேதி முதல் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட செய்யூர் பேருந்து நிலையம் அருகே இன்று மாலை 4 மணி அளவிலும், அதனைத் தொடர்ந்து தென்சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் பகுதியில் மாலை 6 மணி அளவிலும் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொடர்கின்றன. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஜெயலலிதா அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக, மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். குலசேகரத்தில் பேசிய அவர், தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுகவும் அதிமுகவும் மதுவால் மக்களின் வாழ்வை சீரழித்துவிட்டு தற்போது தேர்தல் என்றவுடன் மதுவிலக்கை அமல்படுத்தப் போவதாக பொய்யான வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் கூட தான் நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. படித்தவர்களாகிய நீங்கள் நல்லபடியா சிந்திக்கணும். நீங்க ஒன்னும் படிக்காதவங்க இல்ல. 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுகவும் அதற்கு பிறகு 3 முறை ஆட்சி செய்த அதிமுகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கோ தமிழக மக்களின் வாழ்க்கைக்கோ எந்த முன்னேற்றத்தையும் செய்யலை என்பதை இங்க எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக் கடை அகற்றுறதுக்காக பெண்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகளை வச்சு இன்னைக்கு வன்முறையை கையில எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பெண்களையும் அடித்து, பத்திரிகைக்காரர்களை அடிச்சு இன்னைக்கு இது போல ஒரு செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இப்போ சொல்றாங்க வாக்குறுதியா, இந்த வாட்டி ஜெயிச்சு வந்த உடனே படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்ற முழு பொய்யை மீண்டும் ஒரு வாட்டி ஜெயலலிதா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட தர்மபுரியில பாருங்க, சட்டசபையில 110 விதியின் கீழே உட்கார்ந்து அவங்க வாசிப்பாங்கல்ல, அதே போலதான் இன்னைக்கு மீட்டிங்லயும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு திட்டம் கூட நிறைவேற்றப்படலை என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இதனைத் தொடர்ந்து வேர்கிளம்பி பகுதியில் பேசிய அவர், பிரச்சாரம் என்ற பெயரில் மக்களை வெயிலில் வாட்டி வதைத்து ஏழை மக்களின் உயிரை பறித்து வரும் ஜெயலலிதாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆட்சிகள் தான் மாறுகிறதே ஒழிய எந்த காட்சிகளும் மாறவில்லை என்பது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப கூட நான் 5 மணில இருந்து டிராவல் பண்ணி வரேன். எந்த இடத்திலும் ஒரு சாலை வசதி இல்லை, ஒரு நல்ல பஸ் வசதி இந்த மாவட்டத்துக்கு கிடையாது. அதே போல கரண்ட் பிரச்சனை அதிகமா இருக்கு, தண்ணீர் பிரச்சனை அதிகமா இருக்கு. படித்த அதிகமாக மாணவர்களை கொண்ட முதல் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை எப்பவுமே நான் பெருமையோடு சொல்வேன். ஆனா அந்த படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 1 கோடி மாணவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் பக்கத்து மாநிலத்துக்கும் பக்கத்து நாடுகளுக்கும் சென்று இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமையில தான் தமிழக அரசு இன்னைக்கு நம்ம மக்களை வைத்திருக்கிறதே ஒழிய எந்தவித முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் செய்யலை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும். நல்ல சாலை வசதி, இது போல போக்குவரத்து நெரிசல் இல்லாம தொலைநோக்கு பார்வையோட அனைத்து திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்துவோம். ஏன்னா நான் போன வாட்டி வரும்போதே சொன்னேன், கன்னியாகுமரியில தான் கடைகோடியில இருக்கிறதுனால காயலாங்கடைக்கு போற எல்லா பஸ்ஸையும் கன்னியாகுமரிக்கு அனுப்பி ஒட்டுமொத்த மக்களை இன்னைக்கு வஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசு என்று. ஒட்டுமொத்தமா காயலாங்கடைக்கு போற எல்லா பஸ்ஸையும் இங்க அனுப்பிட்டாங்க. ஏன்னா கடைகோடியில இருக்கு கன்னியாகுமரி.
அதனாலதான் சொன்ன ஜெயலலிதா அவர்களே, கடல் பக்கத்துல தான் இருக்கு, அப்படியே கொண்டு போய் எல்லா பஸ்ஸையும் கடல்ல தள்ளிருங்க, இந்த மக்களுக்கு நல்ல போக்குவரத்து நல்ல பஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று. பின்னர் தக்கலை ஜங்ஷன் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர், இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய பொதுமக்கள் பெருமளவில் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 5 வருஷம் முற்றிலும் செயல்படாத அதிமுக ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா? கடந்த 10 வருஷமா திமுக காங்கிரஸ் சேர்ந்து இமாலய ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த ஊழல் கட்சிகள் உங்களுக்கு ஆட்சிக்கு வேண்டுமா? இந்த 2 ஊழல் கட்சிகளையும் அப்புறப்படுத்துங்கள். இளைஞர்களே, மாணவர்களே, தாய்க்குளங்களே, புதிய வாக்காளர்களே, சோசியல் மீடியால இருக்கிற அத்தனை இளைஞர்களும் கேப்டனோடையும் மக்கள் நல கூட்டணி தமாக கூட உங்கள் கரங்களை சேருங்கள். புதிய வரலாற்றை படைப்போம், புதிய சரித்திரத்தை தமிழகத்திலே உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனைத் தொடர்ந்து வடசேரியில் பிரச்சாரம் செய்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தில் ஆண்ட அதிமுக திமுக கட்சிகள் குமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தாததால் வேலைவாய்ப்பின்றி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். அதை இன்னைக்கு என்கிட்ட பத்திரிகை நண்பர் ஒருத்தர் கேட்டார், 2 பேரும் பணபலத்தோட வர்றாங்களே, இந்த கூட்டணி எப்படி அவங்கள சமாளிப்பீங்க? எங்ககிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இல்லை, ஆனா கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு இன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் தைரியமாக களத்துல இருக்கோம். எங்கள் கூட்டணி கோடிக்கணக்கான தமிழக மக்களோட தான். நிச்சயமாக இளைஞர்களே, மாணவர்களே, பெண்களே, புது வாக்காளர்களே, ஒரு மாற்றத்திற்கான நேரம் இது. மீண்டும் இந்த மாற்றத்தை நிகழ்த்த மீண்டும் ஒரு 5 வருஷத்தை இழந்துராதீங்க. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். லஞ்ச ஊழல்வாதிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டிய போர். இதனைத் தொடர்ந்து ஈத்தாமொழியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விவசாயிகள் தண்ணீரின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் உள்ள நதிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தூத்துக்குடியில கூட எவ்வளவு பெரிய மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்க. வந்தாங்களா ஜெயலலிதா? ஒரு முதலமைச்சராக இருந்து வரல. ஆனா ஒட்டுமொத்த மக்களையும் நேரடியாக வந்து சந்தித்த ஒரே தலைவர் யார்? கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு மழையால பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று தன்னுடைய கஷ்டத்தை மக்களோட பகிர்ந்துகிட்டார். எல்லா மாவட்டத்துக்கும் போனார். ஒவ்வொரு வாட்டி இல்ல, 4 வாட்டி 5 வாட்டி அத்தனை மாவட்டத்துக்கும் போய் தன்னால் இயன்ற உதவியை கேப்டன் செஞ்சார். மக்கள் கஷ்டத்தை நம்ம கஷ்டம் உணர்றவங்க தான் நல்ல தலைவராக இருக்க முடியும். அந்த நல்ல தலைவராக கேப்டன் நிச்சயமாக தமிழ்நாட்டை முன்னேற்றுவார். அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இதனை அடுத்து மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். சென்னையில் நடைபெற்ற வீரதாய் வேலு நாச்சியார் பற்றிய பிரம்மாண்டமான தமிழ் வரலாற்று நடன நாடகத்தை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டு ரசித்தார். வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து வீர சமர் புரிந்து வெற்றி கண்ட தமிழகத்தின் முதல் பெண் சுதந்திர போராளி வீரநங்கை வேலு நாச்சியாரின் குறித்த நாட்டிய நாடகம் சென்னை நாரதர்கான சபாவில் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் நடத்தப்பட்ட இந்த நாடகத்தை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று கண்டு ரசித்தார். பின்னர் தத்ரூபமாக நடித்து காட்டிய கலைஞர்களுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வீரமங்கை வெற்றி பெற்று விட்டாள், தர்ம போரெடுத்து தாயகத்தை தொட்டாள். பின்னர் பேசிய வைகோ வீரமங்கை வேலு நாச்சியாரின் சரித்திரத்தை விளக்கினார். நாட்டிய நாடகம் ஒரு சரித்திரத்தில் இந்தியாவிலேயே வெள்ளைக்காரர் படையை ஜெயித்த ஒரே அரசி மகாராணி வேலு நாச்சியார். ஜான்சிராணி வீராங்கனை தான். அவர் பெற முடியாத வெற்றியை சிவகங்கை சீமையிலே வேலு நாச்சியார் பெற்றார். அது மட்டுமல்ல, ஹைதர் அலியினுடைய ஆயுதங்களை பெற்று அவருடைய
உதவியை பெற்று இந்த யுத்தத்தை நடத்தினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இருக்கிற வரலாறு இந்த வேலு நாச்சியார் வரலாறு. கண்களுக்கு விருந்தளித்த இந்த வரலாற்று நடன நாடகத்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன், தொல் திருமாவளவன், முத்தரசன், தமாக தலைவர் ஜி கே வாசன், தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, எம்எல்ஏ வெங்கடேசன், கவிகோ, அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நடுநிலையோடு தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வரும் நமது கேப்டன் டிவி பொதுமக்கள் பேராதரவுடன் 7ஆம் ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. கேப்டன் டிவி கடந்த 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மக்கள் பேராதரவுடன் வெற்றிகரமாக தனது ஒளிபரப்பை தொடங்கியது. இதனை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். கேப்டன் டிவி தொடங்கியது முதல் இன்று வரை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் நல்ல பெயரையும் பெற்று வருகிறது. நடுநிலையோடு செய்திகளை வெளியிட்டு வருவதால் கேப்டன் டிவிக்கு பொதுமக்கள் தொடர்ந்து பேராதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் 6 வருடங்கள் கடந்து ஏப்ரல் 14ஆம் தேதியான இன்று நமது கேப்டன் டிவி தனது ஒளிபரப்பை 7ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. மக்கள் சேவையில் கேப்டன் தொலைக்காட்சி 6 ஆண்டுகளை நிறைவு செய்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளிலும் மாநில அளவிலான, அகில இந்திய அளவிலான, உலக அளவிலான அரசியல், கலாச்சார, சமூக, பொருளாதார நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய அடிப்படையில் கேப்டன் தொலைக்காட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. தன்னுடைய தொடர்ந்த மக்கள் சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக கேப்டன் தொலைக்காட்சிக்கும் அந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் தொலைக்காட்சி தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு பெற்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் ஏராளமான தொலைக்காட்சிகள் உள்ளன. ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டவை. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவர் நடத்துகிற தொலைக்காட்சியாக இருந்தாலும் கூட அனைத்து தரப்பினரின் செய்திகளையும் ஒளிபரப்பக்கூடிய, சமூக பிரச்சனைகள் அனைத்தையும் ஒளிபரப்பக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தொலைக்காட்சியாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது. கேப்டன் செய்திகளை அனைவரும் பார்க்க விரும்பக்கூடிய வகையில் அந்த செய்திகளும் இதர நிகழ்வுகளும் அமைந்திருப்பது வரவேற்க தகுந்தது. கேப்டன் தொலைக்காட்சி அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் பெற்று மென்மேலும் சிறந்தோங்க விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் டிவிக்கு பேராதரவு தந்த நேயர்கள், விளம்பரதாரர்கள் உள்ளிட்டோருக்கு கேப்டன் குழுமம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தமிழகம் முழுவதும் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக வாகன சோதனை என்ற பெயரில் வணிகர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கொண்டு செல்லும் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். ஆனால் ஆளும் அதிமுக சார்பில் LED பொருத்தப்பட்டு பெரிய திரைகளை கொண்ட வாகனங்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் உரிய அனுமதி பெறாமல் சாலையின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் ஒளிபரப்பை நிறுத்த சொன்னதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளுடனான வாக்குவாதத்தை படம் பிடிக்க சென்ற புகைப்படக்காரர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அதிமுகவினர் மிரட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சி நிறைவடையும் நேரத்தில் கூட அதிமுகவினரின் அத்துமீறல்கள் குறையவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசினர் மருத்துவக் கல்லூரிகளில்
இந்திய மருத்துவ கவுன்சில் நுழைவுத் தேர்வு முறையை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமூக நீதிக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவினால் கிராமப்புற மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பாதுகாப்பற்ற கிணற்றில் சிறுவன் ஒருவன் தவறி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலருமான குடியிருப்பு உள்ளிட்டவை இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த குடியிருப்புக்கு எதிரே உள்ள கிணற்றில் பூம்புகார் பகுதியை சேர்ந்த ரூபன்ராஜ் என்ற சிறுவனும் பூமிநாதன் என்ற சிறுவனும் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ரூபன்ராஜ் சேற்றில் சிக்கிக்கொள்ள மற்றொரு சிறுவன் அருகில் இருந்தவர்களை அழைத்து வருவதற்குள் ரூபன்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தான். இதேபோல் கரூரில் உள்ள காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கரூர் அரசு கல்லூரியில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வந்த தாமரை செல்வன், சண்முகம் உள்ளிட்ட 5 மாணவர்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற 2 பேரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம். வாய்ப்பு, சமூக வளர்ச்சி